Hello guys, today we are going to start our first vlog video. இன்னைக்கு நம்ம வந்துட்டு தமிழ்ல பேசலாம் because my brothers are very comfortable with Tamil. So நம்ம கேமரா பின்னாடி என்னோட பிரதர் ஜீவா இருக்காரு. ஹாய் சொல்றா. Hi viewers. Yeah, see, and here have My our little, சுட்டி பையன். I have little brother of Ishwa. Little brother of Ishwa Nice is to trying. meet you guys. Yeah. Subscribe, like Mega Warriors. He's trying to say. It's like And That's we are all. actually going to introduce another family member of us. my chutti Pet. pet. இவர் என்ன பண்ணாருன்னா நான் ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கும்போது இதோ இப்ப என்ன பண்ணிருக்காரு பாருங்க. மண்ணவாரி போட்டு விளையாடுகிறாரு. ராமு 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 இதுல பெரிய தலை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண மறந்துட்டேன். நம்ம He's actually doesn't wanted to in camera, so he's அழகன் ஆணழகன் வெயிட் லிஃப்டர். ஏய் வெயிட் லிஃப்டர் ஒரு பந்தாவா போஸ்ட் போடுறா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? காய் இப்போ நம்ம வந்துட்டு ஆரோவில் தான் போயிட்டு இருக்கோம். காய்ஸ் இப்போ வந்து நம்ம ஆரோவில் போக போறோம். அங்க வந்து ரொம்ப இருட்டான பிளேஸ் ஒரு ஸ்பாட் இருக்குது. ஏண்டா நம்ம என்ன ரொமான்ஸாடா பண்ண போறோம்? அங்க வர பேய் நடமாட்டம்லாம் நிறைய இருக்கு சொல்றாங்க. சீரியஸா இல்ல நான் சொல்றாங்கலாம் நான் மறைக்கிறான். ஆக்சுவலா நாங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் சில விஷயங்கள்லாம். அவன் என்னன்னா நாங்க ஒரு நாள் இந்த மாதிரி வரும்பொழுது ஒரு கிரிக்கெட்டான ஒரு விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். என்ன ஆச்சுன்னா நாங்க போயிட்டு இருக்கோம் வச்சுக்கோங்களேன். ஒரு எலுமிச்சை பழம் அதுவா தானா நோந்து போது காய்ஸ். இப்படின்னா அது நவுந்து வரதுக்கான வழியே கிடையாது. அது உருண்டு வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த சைட்ல இருந்து அப்படியே உருண்டு வந்துகிட்டே இருந்துச்சு நடு ரோடு வரைக்கும். நடு ரோட்டுக்கு உருண்டு வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு மேல ரைஸ் ஆயிடுச்சு. அதுவே தன்னால ரைஸ் ஆகி ஜம்பாய் போகுது காய்ஸ். அது அது மாதிரி எப்படின்னா இப்படி இங்க இருந்து கொஞ்சம் மேல இப்படி ரைஸ் ஆகி இப்படி சுத்தி இப்படி வந்து அப்புறம் அப்படியே இப்படி போய் தங்க தலைக்கு மாதிரியா போயிடுச்சு. ஒரு வவ்வால் மாதிரி பறந்து போயிடுச்சு. ஓகேங்களா? நீங்க கேட்கலாம் இருட்டா இருக்கே அப்படின்ட்டு. எங்க எக்ஸாக்டா நடந்த இடம்னா இந்த இடம் தான். ஆமா காய்ஸ். அந்த பாப்பா வருது பாரு. இந்த இடத்துல தான் இந்த இடத்துல எக்ஸாக்டா தான் எக்ஸாக்ட்டா தெரியுதுங்களா எவ்வளவு லைட் இருக்கு பாத்தீங்களா? சோ அதனால நாங்க மிஸ் பண்ண வாய்ப்பே கிடையாது. இந்த இடத்துல நாங்க அதை பார்த்தோம். இதுல நான் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சது. தேர் இஸ் எனர்ஜி. அது எனர்ஜியா இல்ல ஒரு பேரநாமல் ஒரு திங்கா தான் சொல்றாங்க. அதை வந்துட்டு அது பேர் வந்து ஜின்னுன்னு சொல்றாங்க. அந்த ஜின்னுக்கான பவர் என்னன்னு பாத்தீங்கன்னா உருவம் மாறுமா. அதால எதுவா வேணாலும் மாற முடியுமா. சோ அதனால நாங்க அன்னைக்கு பார்த்தது வந்து ஒரு ஜின். சோ இதெல்லாம் வந்துட்டு கேமராமேனுக்கு தெரியாது. நான் சொல்லல பயந்துருவான்ட்டு. சோ அதனால அவனே பாருங்க வாய பொங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். எனக்கே இப்பயே ஆட்லாம் துடிக்குது காய்ஸ். ஆட் பிடிக்குது. ஏன்டா ஏதாவது பொண்ணு அழகான பொண்ணையா பார்த்தேன் ஆட்டு பிடிக்கிறதுக்கு அப்படி பண்றேன். ப்ரோ பேய் ப்ரோ. ஏய் ப்ரோ இந்த பக்கம் தான் வந்து இந்த மேட்ரிமோனின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் தான் போனோம். ஆனா இப்போ போனா ஒன்னும் பார்க்க முடியாது. இருட்டாதான் இருக்கும். ஸோ அதனால நம்ம இப்படியே போயிடலாம். ஸோ எங்க பெதருக்கே தெரியாத இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. நான் அதையும் சொல்றேன். அகிலேஷ் வர மாதிரி தான் இருந்தது. ஆனா அவன் வந்துட்டு நான் யூடியூப்ல வந்து GTA 5 கேம் பிளே பார்க்க போறேன்ட்டு போயிட்டான். ரெண்டாவது அவன் வேற கொஞ்சம் கோச்சிக்கிற டைப்பு. ஸோ காய்ஸ் சில தொந்தரவுகள்லாம் நிறைய இருக்காங்க. கொசுத்தொல்லை கொஞ்சம் தாங்கல. கால் பண்ணி சாவடிச்சுட்டு இருந்தான். நாங்க வீடியோ எடுக்க போறோம் தெரிஞ்சு இந்த அஸ்வின் பையன் திருப்பி கால் பண்ணி சாவடிச்சுட்டு இருந்தான். சொன்னாலதான் அவன்கிட்ட பேசிட்டு வந்தோம். ஸோ காய்ஸ் இந்த பக்கம் போனோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து ஒரு விஷயம் இருக்கு. இது நான் ஜிவாட்டி கொஞ்சம் காட்டினது இல்லை. இங்க வந்துட்டு ட்ரம் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. அது நடக்கும். அது ஒரு நாள் வந்து அவங்க நான் வீடியோ அவங்க அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஸோ நம்ம ஒரு நாள் கவர் பண்ணலாம். அதை பத்தி நான் வீடியோ போடுறேன். ஸோ கைஸ் எல்லாரும் மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்றேங்க. நிறைய நம்ம கண்டென்ட் இனிமேல் போட போறோம். வந்துட்டு இந்த ஆரோவில்ன்றது வந்து ரொம்ப பெருசும் கிடையாது. நான் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரோவர்ட்டடா இருந்த டைம் ஆக்சுவலி. அப்போலாம் பல இயர்ஸ் பேக், ஒரு 4 இயர்ஸ் பேக் ஓகேங்களா.
அப்ப என்ன ஆச்சுன்னா எனக்கு ஆரோவில்ங்கிற இந்த ரூட் எல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்றது ரூட்லாம் தெரியாது. ஸோ அதனால என்னோட இன்னொரு கசின் இருக்காப்படி. அவரு வந்து என்ன பண்ணாருன்னா, அவங்களோட இன்னொரு கசின் கூட ஒரு ரவுண்டு போயிருக்கான் வண்டியில. இந்த மாதிரி ஆரோவில் பார்க்க சூப்பரா இருந்ததுயா, நம்ம அங்கெல்லாம் போலாம். நாங்க அங்கெல்லாம் பிடிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணானா, நம்ம போலாம்யா அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி தான் இதே ரூட்டு தான் வந்தோம். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த டைம்லலாம் வந்துட்டு ஃபோன்லாம் இருந்துச்சு. பட் ஸோ அவனை நம்பி போனதுக்கு எங்களை நல்லா வச்சு செஞ்சுட்டான். நல்லா வச்சா ஸோ காய்ஸ், இதுதான் வந்து பாண்டிச்சேரி டிராஃபிக் விலாக். நான் சொன்ன மாதிரி தெரியுதுங்களா? எவ்வளோ டிராஃபிக்காக இருக்கிறது பாருங்க காய்ஸ். ரொம்ப ஓடாரு இல்லை. ஒன்றும் இல்லை, பீச் ஆக்சுவலி இங்கே அங்கே தான் இருக்கு. ஆனா இங்க இருந்து வரதுக்கு எவ்வளவு டிராஃபிக் ஆகுறாங்க பாத்தீங்களா? இதுக்கப்புறம் ஃப்ரீயாக தான் இருக்கும் காய்ஸ். ஃப்ரீயா இருக்காது, எனக்கு தான் பிரச்சனை. ஏன்னா இப்ப நாங்க வந்து குட்டி போலாம், பீஸா சாப்பிடலாம்னு ஒரு பிளான் பண்றோம். ஏன்னா எனக்கு பசிக்குது, எனக்கு வயிற்றுலாம் சவுண்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சு. அதனால இங்க போயிட்டு பீஸா சாப்பிடலாம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு போகிறோம். ஸோ காய்ஸ், நாங்கள் வந்துட்டு இதுக்கு வந்தாச்சு, ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு பீஸா வாங்க போகிறோம். ஸோ காய்ஸ், பீஸா பீஸா காய்ஸ். போடுறான், சியர்ஸ் போடுறான். சியர்ஸ் சியர்ஸ். Average life of a Pondicherrian. ஸோ கைஸ், எனக்கு புரியுது என்னடா அவன் வெயிட் லாஸ் பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்க பீஸா காப்பஸ் நான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க சார். என்னோட சேனலோட நோக்கம் என்னன்னா வந்துட்டு இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். என்னோட நோக்கம் கிடையாது. என்னோட நோக்கம் என்னன்னா வெயிட் லாஸ், லைஃப் ஸ்டைல். ஸோ லைஃப் ஸ்டைல் மாற்ற கொண்டு வரது தான் என்னோட சேனல். எப்படி ஒரு ஹெல்த்தியாக இது பண்ணணுன்ட்டு அதுக்காக நான் பீஸா வந்து ஹெல்த்தி அன்ஹெல்த்தி நான் ஸ்ப்ரெட் பண்ண விரும்புவேன். தான் லைஃப். சாப்பிடுங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுவேன், தப்பு இல்லை. ஸோ கன்சிஸ்டன்சியும் வரும்போது அந்த இடத்துல நான் பார்த்துப்பேன். நான் ஒன்றும் டயட்ஸ்லாம் நான் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணலை. மேபி ஃப்ரம் டுமாரோ மண்டே நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறனோ அப்போலேருந்து நான் கன்சிஸ்டன்சி தாங்க ஒரு ப்ராப்பரான ஒரு இது நான் கண்டிப்பாக கிடைப்பேன். இப்போதைக்கு நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது தான் பார்ப்போம். ஸோ எல்லாரும் இந்த சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். அந்த வீடியோ எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.